டெய்லி ஒரே டிஃபன் ஐட்டம் செஞ்சு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்றாங்களா? போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களா? அப்போ கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த குதிரைவாலி வச்சு பொங்கல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தி கூட இது. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் குதிரைவாலி எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1.5 டம்ளர் குதிரைவாலிக்கு 1/2 டம்ளர் பாசி பருப்பு கரெக்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் 1.5 டம்ளருக்கு 1/2 டம்ளர் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த குதிரைவாலியை இப்போது 5 to 10 மினிட்ஸ் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், சாப்பிட சாஃப்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து குக்கரில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகும். இது கொஞ்சம் வேக குழன்னு பொங்கல் அளவு வரணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணுங்க. 5 டம்ளர் நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு நம்ம கேஸில் வச்சிடலாம். இந்த பொங்கலை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சுருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களே புரிஞ்சுக்கின்னு வீக்லி 2 டைம்ஸ் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டு மெனுவில் கண்டிப்பாக நீங்களும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க பெரியவங்க யாராச்சும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. விசில் வரத்துக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். இது பொங்கலுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் கல்லை போட்டு சட்னி அரைக்க போகிறேன். ஆல்ரெடி சாம்பார் இருக்குது. தேங்காய் கொஞ்சம் துருவி சேர்த்தா ஈஸியாக அரைங்க மிக்ஸியில். அதனால் கொஞ்சம் தேங்காய் துருவிக்கிறேன். அப்புறம் ஒரு கை கடலை, அப்புறம் பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் சேர்த்து தாளிச்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ விசிலும் வரப்போகுதுங்க. இப்போ நல்லா விசில் வந்துடுச்சுங்க. 2 விசிலே நான் ஆஃப் பண்ணிடுறேன். எங்கள் குக்கரில் 2 விசிலே நல்லா வெந்துடும். உங்கள் குக்கர் அளவுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அஷ்டம் தாளிக்க வேண்டியது தான். நார்மலாக நீங்கள் பொங்கல் எப்படி தாளிப்பீங்களோ அதே தாளிப்பு தாங்க இருக்கும். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் சேர்த்துக்கல, ஏன்னா நெய் எங்கள் வீட்டில் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு ரொம்ப நல்லதுங்க, அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிடுவேன். பொங்கலில் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்றைக்கி. ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல பாருங்கள். நார்மல் நம்ம வெண்பொங்கல் செய்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சாம்பார் சட்னியோடு வச்சு சாப்பிட போகிறேங்க. பார்க்கவே எனக்கு டெம்ட் ஆகுது. நான் சீக்கிரமாக சாப்பிட போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.